தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை 6 தொகுதிகளுக்கான தேர்தல் பொறுப்பாளர் எனும் பொறுப்பிலிருந்து விலகியிருக்கிறார். கட்சியில் தனக்குரிய அங்கீகாரம் அளிக்கப்படாத அதிருப்தியே அவரது விலகலுக்கு காரணம் என்று தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து மக்கள் என்ன நினைக்கிறார்கள், என்ன நினைக்கிறது தமிழ்நாடு என்னும் பகுதியில் இப்போது பார்க்கலாம். சண்டைக்கு முடியலைங்கிறது ஒரு காரணமாக சொல்கிறாரு. ஆனால் அது கிடையாது. அவருக்கு கட்சியில் கொடுக்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சதுனால அவர் இதை ஒரு காரணமாக சொல்கிறாருங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது சரியான மரியாதை கிடைக்கல, அதனால விலகிட்டு போயிட்டார், அவ்வளோதான். நிறைய முக்கியத்துவம் அவர் குறைஞ்சி வருது அப்படின்ற ஒரு நோக்கத்தினால என்ன பண்ணார், நான் இதிலேருந்து நான் விளைவிக்கிறேன் அப்படின்னு அவரோட சொந்த முடிவு. அது பொறுப்புலேருந்து விலகுறது அவர் சரியான மரியாதை கிடைக்கலன்னு, தமிழ்நாட்டில் கிடைக்கலன்னு அர்த்தம். அது என்னமோ நடந்திருக்கு மத்தியில், அதனால பாவம் அவர் அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லி ஒரு உதாரணப்படுத்துகிறாரு. ஆரம்ப காலத்திலே அண்ணாமலை தான் பிஜேபியோட தமிழ்நாட்டோட தலைவராக இருந்தார். இப்போ திடீர்னு நயினார் நாகேந்திர மாற்றுறது அவருக்கு ஒரு வருத்தத்துக்குரிய இருக்கும்னு என்னோட கருத்து. இன்னும் அவருக்கு அங்கே மதிப்பில்லாத இடத்துல அவர் வேற ஒரு நல்ல கட்சியில் பயணம் செய்தால் அவருக்கு பின்னாடி பல இளைஞர்கள் அவருக்காக வர தயாராக இருக்கிறார்கள். அமைச்சராக பதவி கண்டிப்பாக கொடுக்கணும்னு ஒரு மேலிடத்துல சொல்லி நினச்சிருக்கேன். கண்டிப்பாக அமைச்சர் பதவி வந்தால் நாடு இதாக இருக்கும். ஹெச் ராஜா அவர்கள் உடம்பு முடியாமல் மருத்துவமனையில் அனுமதி பெற்றிருக்காரு. அவருடைய பதவியை தற்காலிகமாக அண்ணாமலை சார் அவர்கள் கொடுத்திருந்தா நல்லா இருக்கும். அவர் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவே நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை அவருக்கு இருக்கு. நல்ல தலைவர், நல்ல பிஜேபிக்கு அண்ணாமலை கண்டிப்பாக வேணும். அவர் தமிழ்நாடு முழுக்க அவர் கண்ட்ரோலில் வரணும். அவருக்கு தலைவர் பொறுப்பு தான் நல்ல பொறுப்பு. சின்ன வட்டத்தில் அவங்க அடைக்க பார்க்குறாங்க. அதோட வெளிப்பாடு, அதோட ரியாக்ஷன்ல அவர் இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பாருங்கிறது என்னோட கருத்து. பொது வாழ்க்கைன்னு வந்துட்டாலே குடும்பம் எல்லாமே நம்ம நாடு தான் நம்மளுக்கு குடும்பம். அந்த கருத்தை நான் முன் வச்சு அவர் கட்சியிலேருந்து ப்ரெஷர் இருக்குது, கட்சியில் இது இருக்கிறனால தான் அவர் விலகுறாருன்னு என்னோட கருத்து. நடுவில் நடுவிலே போயிட்டார். இதுதான் ஒரு பேசிக்லேருந்து வந்தவங்களுக்கும் நடுவில் வந்தவங்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பிஜேபி வேரூண்டி நின்றதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் முக்கால்வாசி மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு காரணம் அவர் அண்ணாமலை அவர் அந்த கட்சியோட ஒரு தலைவர். அப்படி தான் எங்களுக்கு இந்த முடிக்கும் தெரியும். அவர் அந்த போஸ்டிங்கில் இருந்தால் தான் எங்களுக்கு மேக்சிமம் பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரும். அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் பாஜகன்றதே ஒரு தமிழ்நாட்டில் இன்னைக்கு முன்னோடியாக தெரிய வந்ததே. குறிப்பிட்ட ஒரு பொறுப்பை சொல்ல நான் விரும்பவில்லை. அவருடைய தகுதிக்கு ஏற்ப ஒரு நல்ல ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.